வணக்கம் அன்பான உறவுகளே. இன்றைக்கி கரூர் வெண்ணமலை கோயிலில் கும்பாபிஷேகம். அங்கே தான் கிளம்புறோம். வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே அவங்களுக்கு பிஸ்கட் கொடுத்துட்டு அவங்ககிட்ட விளையாண்டுட்டு கிளம்பியாச்சு. இங்கே ஒருத்தன் வர நிற்கிறான் பாருங்க. இன்னொரு குட்டி பிள்ளைக்கு காலில் அடிபட்டுருக்கா, உள்ளே இருக்கா. அவளுக்கு பிஸ்கட்டும் பால் வச்சுட்டு அம்மா வராங்க. வெண்ணமலை வந்தாச்சு. வந்தோன்னே மொதல் வேலை சாப்பிட்ற வேலைன்ற மாதிரி சாப்பாடு போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெயில் வந்து எல்லாம் தீட்டத்துக்காக கீழே உட்காந்துருக்காங்க. சோறு சோறு சாமி சோறு போடுது. சாம்பார் பொரியல் இன்க்ளூடிங் சக்கரை பொங்கல். நம்மளும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கோயிலுக்கு பின்னாடி அவங்க மக்களை நம்மள ஐக்கியமாகிடுச்சு. கும்பாபிஷேகம் முடிஞ்சு அந்த தீர்த்தமாக நம்ம மேலே பட்டதுக்கப்புறம் கோயிலுக்கு முன்னாடி வந்து பார்க்கலான்னு சொல்லி கோயிலுக்கு முன்னாடி வந்தோம். தீர்த்தம்லாம் ஒரு பேரலில் வச்சுருந்தாங்க. எல்லா மக்களும் அதை எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம அம்மாவும் போய் அதை வாங்கிக்கிட்டு கொஞ்சம் பாக்ஸ்லேயே ஃபில் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கிட்டோம், வீட்டுக்கு தேவைப்படும்னு சொல்லி. கோயிலுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அறுபடை முருகன் செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. கிட்ட போய் எடுக்கலான்னு பார்த்தா செம கும்பலாக இருந்தது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கிட்ட போய் அதை வீடியோ எடுக்க முடிஞ்சுது. லைன் பயங்கரமாக இருந்தது, வெயில் வேறு. எப்படி அடிச்சு பிடிச்சி நாங்கள் கிட்டே போயிட்டேன். அறுபடை முருகனும் வந்து என்னென்ன காட்சியில் அங்கே அந்தந்த ஊர்லேயும் அந்தந்த கோயிலில் காட்சி கொடுப்பாரோ அந்த மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த அலங்காரம்லாம் பார்க்கறதுக்கு செமையாக இருந்தது. ஒரே நாளில் அறுபடை கோயிலுக்கும் போய் தரிசனம் பண்ண எஃபெக்ட் இங்கே இருந்தது. ஒவ்வொரு அலங்காரமும் ஒவ்வொரு சிலையும் பார்க்கறதுக்கு அவ்வளோ திருப்தியாகவும் அவ்வளோ ஆசையாகவும் இருந்தது பார்க்கறதுக்கு. ஒரே நாள் அறுபடை வீடு பார்த்தத திருப்தி கிடச்சிது எங்களுக்கு. பார்க்கவே கண்ணு குளிர்ச்சியாக இருந்தது.